நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ் பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ராங் ஐடிஆர் ஃபார்ம். ஸோ நமக்கு இருக்கிற 7 ஐடிஆர் ஃபார்ம்ஸில் உங்களுக்கு எந்த ஃபார்ம் வந்து அப்ளிகபிள்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் டிட்டர்மைன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஃபைலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் AS26AS மிஸ்மேட்ச். ஸோ பிஃபோர் நீங்கள் உங்கள் ஐடிஆர் ஃபைலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்ம் 26AS AIS அண்ட் TIS ஃபார்ம் வந்து உங்கள் போர்ட்டல்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ரீகன்சிலேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நாட் ரிப்போர்ட்டிங் ஆல் இன்கம். இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வந்து FD இன்ட்ரெஸ்ட்லாம் நீங்கள் பேங்க்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து இன்கம் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க டியூரிங் த ரெலவென்ட் ஃபினான்ஷியல் இயர் அண்ட் வந்து TDS வந்து பேங்க் உங்களுக்கு வந்து டிடக்ட் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் தோ இந்த இன்கம் மேலே TDS டிடக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த இன்கம்லாம் நீங்கள் உங்களோட ஐடிஆர்ல வந்து கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ராங் பேங்க் அக்கௌண்ட். நீங்கள் உங்கள் ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட போர்ட்டலில் நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ப்ரீ வேலிடேட் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கணும். பிகாஸ் உங்களுக்கு இன் கேஸ் ஆஃப் எனி ரீஃபண்ட் ஏதாவது இஷ்யூ பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஸ்கிப்பிங் வந்து வெரிஃபிகேஷன். ஒன்ஸ் நீங்கள் ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வித்தின் 30 days from the date of filing of ITR you have to verify the ITR. நீங்கள் ரிட்டர்னை வெரிஃபை பண்ணலைன்னா the return will be treated as not filed and will be treated as வந்து invalid. Missing deadline for losses. If you have வந்து capital losses or வந்து business losses to be carry forward in the கரண்ட் அசஸ்மெண்ட் இயர்னா அப்போ நீங்க ரிட்டர்ன் வந்து ஒரிஜினல் டியூ டேட் குள்ள கண்டிப்பா ஃபைல் பண்ணி ஆகணும். நீங்க வந்து பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாலும் இந்த பிசினஸ் அண்ட் கேபிட்டல் லாசஸ் உங்களால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ராங் டாக்ஸ் ரெஜிம் சாய்ஸ். ஸோ நமக்கு ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் அண்ட் நியூ டாக்ஸ் ரெஜிம் 2 ஆப்ஷன்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ரெஜிம் கீழே உங்களுக்கு வந்து டாக்ஸ் பேபிள் வந்து கம்மியாக வருது, உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக வருதுன்றத நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கம்ப்யூட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ரெஜிம் வந்து நீங்கள் உங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது சூஸ் பண்ணிக்கணும். இன்கரெக்ட் கேபிட்டல் கெயின் ரிப்போர்ட்டிங். ஸோ இப்போ 23 July 2024ன்னு அந்த டேட்டுக்கு ப்ரீ அண்ட் போஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் டாக்ஸஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகுது. ஸோ உங்கள் டேட் ஆஃப் சேல் வந்து உங்களுக்கு ப்ரீ 23 July 2024 ஆர் போஸ்ட் டேட்குள்ளே வந்து ஃபாலோ ஆகுதான்னு செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் ரேட்ஸ் கரெக்டாக வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கணும். தேங்க்யூ கைஸ்.